பஞ்சாபில் பாராளுமன்ற தேர்தல் களம் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போமா? 18வது பாராளுமன்ற தேர்தலின் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு ஜூன் 1ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்கான தேர்தல் பிரச்சாரம் வரும் 30ஆம் தேதியோடு முடிகிறது. உத்தரப்பிரதேசத்தில் பிரதமர் மோடி போட்டியிடும் வாரணாசி உட்பட 13 தொகுதிகளிலும், பஞ்சாபில் 13 தொகுதிகள் என 57 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெறப் போகிறது. பஞ்சாபில் 13 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக நடக்கும் தேர்தல் எதிர்க்கட்சிகளுக்கு கேரளா, மேற்கு வங்கம் போன்ற நிலையை எதிர்கொள்கின்றன. கேரளாவில் இந்தியா கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் மற்றும் காங்கிரஸ் நேருக்கு நேராக மோதுகின்றன. அதேபோன்று பஞ்சாபிலும் புதிதாக ஆட்சியை பிடித்துள்ள ஆம் ஆத்மியும் காங்கிரசும் நேருக்கு நேர் மோதுகிறது. தேசிய அளவில் கூட்டணி வைத்திருக்கும் இரு கட்சிகளும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டாலும் இரு கட்சிகளும் ஒருவரை ஒருவர் விமர்சனம் செய்து கொள்வதில் கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்கின்றன. ஆம் ஆத்மி கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றது. ஆனால் 2014ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் ஆம் ஆத்மி 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தது. 2019ஆம் ஆண்டுக்கு பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி அமோகமாக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. அதனைத் தொடர்ந்து உடனே நடந்த சங்ரூர் தொகுதிக்கான இடைத்தேர்தலில் ஆம் ஆத்மி தோல்வியடைந்தது. இத்தொகுதியில் பஞ்சாப் முதல்வர் மான் வெற்றி பெற்று இருந்தார். ஆம் ஆத்மி ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகளாகி போன நிலையில் தங்களது செல்வாக்கை நிரூபித்து காட்ட வேண்டிய கட்டாயத்தில் ஆம் ஆத்மி இருக்கிறது. காங்கிரஸ் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 8 தொகுதிகளில் வெற்றி பெற்று 41% வாக்குகளை பெற்றது. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சியான அகாலிதளம் இம்முறை தனித்தனியாக போட்டியிடுகின்றன. இத்தேர்தலில் பகுஜன் சமாஜ் கட்சி அனைத்து தொகுதியிலும் வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கிறது. பஞ்சாப் மக்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் தங்களது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டே இருக்கின்றனர். எந்த ஒரு கட்சியையும் அவர்கள் முழுமையாக நம்புவது இல்லை என்பது கடந்த 2014இல் நடந்த தேர்தல் முடிவுகளை பார்த்தாலே தெரிந்து கொள்ளலாம். மத பிரச்சனையை எழுப்பி பஞ்சாபில் ஓட்டு கேட்க முடியாது. பஞ்சாபில் சாதி பிரச்சனையை கூட எழுப்ப முடியாது. பஞ்சாபில் பிரதானமாக இருப்பது விவசாயிகள் பிரச்சனை மட்டுமே. மத்தியில் உள்ள பாஜக அரசு பஞ்சாப் மற்றும் ஹரியானா விவசாயிகளை டில்லிக்குள் வரவிடாமல் எல்லையில் தடுத்து நிறுத்தியது விவசாயிகளின் நெஞ்சில் ஆறாத வடுவாக இருக்கிறது. இதனால் பாஜக வேட்பாளர்களை கூட பஞ்சாப் மக்கள் தங்களது கிராமத்திற்குள் அனுமதிக்க மறுக்கின்றனர். அதனால் பாஜக இத்தேர்தலில் பஞ்சாப் மற்றும் ஹரியானாவில் வெற்றி பெறுவது என்பது நினைத்து பார்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது என்று அரசியல் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். 2014இல் நாடு முழுவதும் மோடி அலை வீசிய போதும் கூட பாஜகவால் அங்கு வெற்றி பெற முடியவில்லை. பாஜகவோடு சேர்ந்த காரணத்தால் அகாலிதளம் மீதும் மக்கள் கோபத்தில்தான் இருக்கின்றனர். அதனால் பஞ்சாபில் காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி இடையேதான் பிரதான போட்டியாக இருக்கிறது. ஆக மொத்தத்தில் பஞ்சாபில் உள்ள 13 தொகுதிகளில் காங்கிரஸோ இல்லை ஆம் ஆத்மியோ வெற்றி பெற்றாலும் அது இந்தியா கூட்டணியின் வெற்றியாகத்தான் பார்க்கப்படும்.